யோ என்னையா எல்லா இடத்துலையும் படிக்கிறதா எப்படியா? அங்கே தான் எங்கேயாச்சும் பெட்டில் அட்மிட் ஆகிட வேண்டியது ஹாஸ்பிட்டலில் பார்த்து. சில்னஸ் கிடைக்குதுங்க மேலே ஏற ஏற ஏற. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே இல்லை டீ எஸ்டேட் தான் போல உச்சி வரைக்குமே. அப்பா எல்லாம் கப்பலாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்கய்யா உக்கால ஒளி. வேறு ஒருத்தன் 5 பேர்த்த கூட்டு வந்திருக்கான். காய்ஸ் குணா கேவ்ல போயிட்டு இருக்கோம் காய்ஸ். வாவ் வாவ் நைஸ் நைஸ். 40 ஹேர் பின் பென்ஸ் ப்ரோ. கரெக்டாக வால்பாறைக்கு 40 ஹேர் பின் பென். காய்ஸ் ஒரு வழியாக 2வது அருவியை பார்த்தாச்சு காய்ஸ். வால்பாறையில் வால்பாறையின் 6வது ஹேர் பின் பென் ப்ரோ. காய்ஸ் பெட்ரோல் இல்லை காய்ஸ், தள்ளிட்டு தான் போகணும் போல. பெட்ரோல் 10 லிட்டர் போட்டால் ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகும் போல. MT-15 அசால்ட்டாக இருங்க ஹில்ஸு. கொஞ்சம் கூட திறனில்லைங்க. மொத்தமாக 70 இங்கிட்ட ஒரு 140 கிலோ அசால்ட்டாக இருக்குங்க. நான் கூட எங்கே முக்கியமாக நினச்சேன். பட் எப்பயும் ஃப்ளாட்டான ஏரியாவில் போகிற மாதிரியே தான் போகுது. ஒரு ஹில்ஸ் ஏறுற மாதிரியே ஏறல, முக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஏறவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போகுது வண்டி. ஆலியார் பார்வை டேமா ஓகேங்க பார்த்தாச்சுங்க. யோ என்னையா எல்லா இடத்துலையும் படிக்கிறதா எப்படியா? போலாம் போயா போலாம் போலாம் போலாம். ஏற்கனவே சளி பிடிச்சிருச்சுங்க. இல்லை நோவு வால்பாறை போயிட்டு அங்கே தான் எங்கேயாச்சும் பெட்டில் அட்மிட் ஆகிட வேண்டியது ஹாஸ்பிட்டலில் பார்த்து. சில்னஸ் கிடைக்குதுங்க மேலே ஏற ஏற ஏற. காய்ஸ் 3வது அருவியை பார்த்தாச்சு காய்ஸ். ஓஹோ கொண்டு வந்து விட்டாலும் ஸ்லைட் பண்ணிட்டு போகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. செம்மங்க. ஸோ ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ போய் விட்டாங்கன்னா அதை அப்படியே ஸ்லைட் பண்ணிகிட்டே கொண்டு போய் கரெக்டாக ரோட்டில் விட்டுற மாதிரி நல்ல ஃபியூச்சர். பட் எல்லா இடத்துலையுமே இல்லை. இன்னொன்று ட்ராவலர் நிறைய பேர் இந்த சைடு வராங்க ப்ரோ. அப்பா வால்பாறை வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ராவலர் பைக்கர்ஸ் வராங்க. பைக்கர்ஸ்குள்ளே சேர்ந்து பிள்ளைங்களும் சேர்ந்து வராங்க. கடம்பைக்கும் போகிறாங்க. ஈவன் நம்மளுமே பிள்ளைங்க தான், பட்டு ப்ரொஃபஷனல் பிள்ளைங்க. நம்ம வந்து நாங்கள் அங்கங்கே எலிஃபண்ட் கிராஸ் ஆகும்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. எதுவுமே கிராஸ் ஆகலை. ஒரு ஆடு கூட கிராஸ் ஆகலை. குரங்கு தான் கிராஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த யானை வந்து ஒரு த்ரில்லாக இருக்கும் காய்ஸ், செம்மையாக இருக்கும். பாருங்க 3rd கியர்லேயே அசால்ட்டாக இருக்குது பைக்கு MT. பட் எஃபிஜெட்டாக இருந்தால் கண்டிப்பாக 2nd கியருக்கே திணறும். இது 3rd கியர்லேயே அசால்ட்டாக இருக்குது. பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸு பைக்குக்கு இல்லை. இன்னும் நான் மட்டும் வந்திருந்தேன்னா சுத்தமாக ஸ்ட்ரெஸ்ஸே வந்திருக்காது பைக்குக்கு. இந்த சில்னஸ் அதுக்கும் பேசும்போது அந்த ஹீட்டான காற்று வருதா, கிளாஸில் அப்படியே ஃபாக் வந்துடுது. மலைச்சரிவில் ஏற்பட்டுருக்கும் போலையே. இந்த பாருங்கள் மலைச்சரிவு ஏற்பட்டு திருப்பி புதுசாக போட்டுருவாங்க ரோடு இதெல்லாம். பாருங்க எல்லாம் மலைச்சரிவு ஏற்பட்டு அந்த மழை சீசனில் ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். கத்தி தொண்டை கம்மிக்கிச்சு காய்ஸ். மிளகு பால் கிடச்சா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக டீ எஸ்டேட் தானோ? 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை. எங்கே? வீடியோ ஐடி அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரியா. இங்கே பாரு ஆயா எவ்வளோ சூப்பராக இருக்கு. செம்மையான பிளேஸுங்க. ஃபோட்டோவா? ஏங்க மேலே போய் அப்படியே நடந்து போயிட்டு வருவோமா? ஓகே கார் சைடு போட வேணாம், பின்னாடியே போங்க. பின்னாடியே போங்க. கார் சைடு போட வேணாம். பின்னாடியே போவோம். சைடு போட்டு எப்படி நிற்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே இல்லை டீ எஸ்டேட் தான் போல உச்சி வரைக்குமே. அப்பா வீடியோ ஐடி அதை எடுத்தீங்களா ஐயா? இந்த செல்லை அப்படியே கவர் பண்ணுங்க. அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. எல்லாம் கப்பலாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஐயா உக்கால ஒளி. வேறு ஒருத்தன் 5 பேர்த்த கூட்டு வந்திருக்கான்.
அது அவன் ஆள், அவன் கூட்டு வந்திருக்கான், அவன் பிடிச்சி உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்து வயிறு எரியறதோ காண்டாவறதோ பார்க்காத. 29வது ஏர்பின் பெண்டா? அதான் பாருங்க, இதை எடுங்க உட்கால வழி வீடியோ. அது நடுவில் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன மரம்? வேப்ப மரமா? வேப்ப மரம் இல்லையா? நடுவில் என்னமோ மரம் நட்டு வச்சிருக்காங்க. நடுவில் மரம் இருக்கு, அது என்னது? எது மரம்னா? நல்ல பேரு மரம். ஐயா பேரு தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க பாருங்க வீடியோ, இந்த மாதிரி லொகேஷன் எடுங்க. வால்பா இங்க பாரு, டூரிஸ்ட் பிளேஸ் வால்பாறை வராங்க, ஒரு 2 வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்க, ஃபேமஸ் ஆயிடுறாங்க. நம்ம எடுத்து போடுறோம், ஒருத்தர் லைக் பண்ண மாட்டேங்கிறான். செம்ம லொகேஷன் அங்க பாரு. ஆயோ கொடுத்துதியா, வால்பாறை வந்தா அடிக்கடி வரலாம் போல, வெறுக்காதாட்டுக்கு. ஏ வாயா, யோ என்ன எங்க எல்லாம் நிக்கிற, வாயா. என்னங்க எல்லா இடத்துலையும் நிற்பீங்க போல விட்டா? வால்பாறை ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும். அருவி அங்க வந்து விழுந்துவாங்க. கோடி அருவி கொட்டுதே உண்மையில. Johnny, Johnny, yes, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. சினிமேட்டிக்கு அதே மாதிரி வேணாம். சும்மா நான் அப்படியே ஒரே பிளேஸ் தான் நிற்பேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேய் பேசிட்டு இருக்கும்போது அங்க என்னடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன் கொங்காங்கோ. ஐயோ கரெக்டா இங்கே அம்மா கொஞ்சம் இறங்குமா. இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். பிரேக் இல்லை போல. இருங்க, கார் போய்கிட்டு இருங்க, கார் போய்கிட்டோம். இருங்க ப்ரோ, கார் போய்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் எடுங்க, இந்த சைடு. இந்த சைடு எடுங்க. காட்டுங்க. இது நல்லா இருக்கு இந்த இடமும் தான். கிட்டக்க வாங்கினா ரொம்ப லாங்கில் இருக்கு. என்னங்க வீடியோ எங்கேயும் எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க வளைஞ்சு போனா எப்படி ப்ரோ எடுக்கிறது? ஏங்க நீங்களே வண்டி ஓட்டுறீங்க, அவங்க தான் வண்டி. இந்த கார் ஒன்று நினைச்சு தெரியுமா, நீங்க ஏறி முன்னாடி போயிட்டீங்க. ரொம்ப கேமரா இப்படி திருப்பறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ப்ரோ? தெரியவே இல்லை ப்ரோ. என்னங்க அதான் சொன்னல கொஞ்சம் தான் திரும்ப வாங்க, இது ஒன்று பண்ணுங்க. நீங்க அவருக்கு எடுத்து எப்படின்னு சொல்லி விடுங்க. இப்படி சைடாக எடுக்க வேணாம். அவர் ஓட்டுறாரா, கேமரா இப்படி வைங்க. ரோடு ஃபுல்லாக தெரியுற மாதிரி எங்கே எதுவுமே தெரிலையே. இப்போ எடுங்க பார்த்தீங்களா? சைடு வேணாம், நீ இப்படி சைடாகவே இப்படி எடுத்து வரீங்க. இப்படி எடுங்க, இப்படி வச்சு கரெக்டாக நேரம் அப்படி. ஓகே, ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஆளுங்கெல்லாம் தெரியணும் ப்ரோ. அவங்க என்ன கிடக்குறாங்க கம்யூனிட்டி பேருங்க. சாரி இந்தாங்க. அப்புறம் இங்கிட்டே வருங்க. லவணை கபால் போனா ரெடியா? இங்கிட்டே எடுக்கிறீங்களா? இந்த எப்படி போவோம்? இங்கிட்ட எங்க பூ இருக்கு? திரும்ப இப்படியா? நல்லா தான் இருக்கும் போனா. இவரு வீடியோ எடுக்க சொன்னா எதை எடுத்து வச்சிருக்காரு ப்ரோ? உங்களை மட்டும் எடுக்க சொன்னீங்க. ஏரியானா அவர் ஃபுல்லா சுத்தி எடுக்க போறாரு. இல்ல ஃபுல்லா இல்ல, அவங்களாம் தெரியக்கூடாதுன்னா உங்களை மட்டும் எடுத்தாரு. என்ன மட்டும் எடுங்க கரெக்டா. ரோடு நானு அவ்வளவுதான், ஃப்ரண்ட் தெரியுது அவ்வளவுதான் தெரியணும். அதே மாதிரி இந்த சைடு. வாங்க போவோம். இதுலையா? நடுக்கிற வேண்டாங்க, போங்க ப்ரோ. என்னையா நிக்கிற, விட்டுருப்பையா? கொண்டாங்க செல்லு கொண்டாங்க ப்ரோ, பொறுமையா போ.
ஏ பொறுமையா போயா, ஏ பொறுமையா போயா. யோ உட்காரலையே. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? பாருங்க கைஸ், எஃபிஜெட் முக்குன்னு முக்குது. நல்ல வேலை எஃபிஜெட் வச்சுட்டு எம்டி எடுத்து வந்து பெட்டரா போயிடுச்சு. சரியான முக்குது கைஸ் எஃபிஜெட். அவங்களோடது திணறுது. ஏன் அந்த ரோடு சூப்பரா இருக்கு, அங்கே எப்படியா போறது? அங்க போக முடியாது அந்த ரோட்டுக்கு. சூப்பரா இருக்கானே. இந்த எஸ்டேட் அந்த சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரீல் பாத்தீங்களா இல்லையா? புரியல. ஒரு ரீல்ல பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. ரைடர்ஸ் போறாங்க, அலோடு போலையே. இது வழியா தான் போடு போல. இருங்க பாப்போம் அலோட் பண்றாங்களான்னு. டோக்கன் போட்டு விடுவாங்க போல. போமா அதுலயே. சூப்பரா இருங்க ரோடு. அதுலயே போமா. வாங்க போய் பாப்போம். வண்டி விடுங்க.